ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அல்வா தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க கோதுமை வச்சுட்டு ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க இது சீக்கிரமாக அந்த அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அல்வா பண்ணுறதுக்கு கோதுமை எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி டம்ளரில் கோதுமை எடுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கப்பில் கூட அளந்துக்கலாம். ரொம்பவே சின்ன டம்ளரில் தான் நான் கோதுமை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு டம்ளரில் நம்ம எடுக்கும் போதே அல்வா நமக்கு நிறைய கிடைக்கும். நம்ம எடுத்துருக்க கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மாவு ஃபுல்லாக நல்லா கரைச்சிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஒரு 5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். மாவளந்த டம்ளர்லேயே 5 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணியாட்டம் இருக்கும். நம்ம கலந்ததுக்கப்புறம் இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 முந்திரி இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி எப்பயும் போல் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நல்லா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை மாவு நல்லா தண்ணியாட்டம் இருக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு கடாயில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிம்மில் தான் இருக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இதேமாரி பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் எந்த கிளாஸில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்துட்டு அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கலாங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வரணும், கேரமல் ஆகணும். அப்பப்போ இதையும் நம்ம பக்கத்தில் கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. கோதுமை பார்த்திங்கன்னா நல்லா நல்லா இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம அரை கிளாஸ் சர்க்கரை நம்ம பேனில் போட்டுட்டு மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த கிளாஸ்லேயே 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. மொத்தமாக நம்ம 2.5 கிளாஸ் சர்க்கரை இந்த அல்வாவுக்கு நம்ம சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற சர்க்கரை பாருங்கள் நல்லா கேரமல் ஆகிடுச்சு. இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கறிவிடக்கூடாது, சிம்மில் வச்சு தாங்க இதையும் நம்ம கலந்து விடணும். இதுதான் கரெக்டான பதம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க தேவையில்லைங்க, இதுவே போதும். இதுவே நல்லா ஒரு அல்வா கலருக்கு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னா நீங்கள் கலர் கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக நீங்கள் 2.5 கிளாஸ் சர்க்கரை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் மாவுலேயே. பாருங்கள், நல்லா கலந்து விட நல்லா திக்னஸ் ஆகும். அப்பப்போ கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நெய் தேவைப்படும். நம்ம கப்பில் எடுத்தோம்னா அரை கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். நம்ம எல்லாமே இன்றைக்கி நம்ம டம்ளரில் தான் எடுத்திருக்கோம். டம்ளரில் அரை கிளாஸ் நெய், ஒரு கிளாஸ் மாவு எடுத்திருக்கோம், 2.5 கிளாஸ் சர்க்கரை. இதுதான் இந்த அல்வாவுக்கு மெஷர்மெண்ட்டு. இதேமாரி ஒரு ஸ்பூனாக அந்த மாதிரி நெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும். நல்லா பலன்னு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க அல்வா ரெடி ஆனதுக்கப்புறம். இதேமாரி அப்பப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல்.
மொத்தமாக இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரையும் 20 நிமிஷமாவது நமக்கு தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்க்குற நெய் வந்துட்டு இழுக்க இழுக்க நம்ம திரும்பவும் ஒரு ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். திரும்பவும் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அல்வா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரிஜினல் கலரில் வந்திருக்கு பாருங்கள். அல்வா நம்ம வந்து திருநெல்வேலி அல்வா எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருக்குது. எப்பயுமே நம்ம அல்வா பார்த்திங்கன்னா கோதுமை வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி அது வந்து பால் எடுத்து தான் நம்ம வந்து கோதுமை அல்வா பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு கோதுமை இல்லாமல் கோதுமை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம அல்வா பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இது மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து விடும்போது கீழே இந்த மாதிரி ரிப்பன் ஷேப்பில் நம்ம கீழே விழணும். இதுதான் கரெக்டான பதம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நாள் வரலையும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நல்லா சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க. ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ வீட்டில் இருக்க பசங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். வாயில் வச்சோடனே நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா வலிக்கிட்டு உள்ளே ஓடிடும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நல்லா நம்ம கடையில் வாங்குகிற அல்வா மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் மட்டும் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப உங்களை செஞ்சு தர சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.